everyone. I am Kartika, studying 8th standard in Medina Matriculation Higher Secondary School, GR Nagar, Madurai. நான் இன்னைக்கு என்ன ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னா டென்ஷன் ஃப்ரீ செல்ஃப் லேர்னிங் மோட்டிவேஷனல் ஸ்பீச். மறுபடியும் சொல்கிறேன், டென்ஷன் ஃப்ரீ மோட்டிவேஷனல் ஸ்பீச். இந்த ஸ்பீச் தான் நான் இன்னைக்கு கொடுக்க வந்திருக்கேன். அதாவது தன்னெழுச்சியாக கற்கும் முறை. என்னது? தன்னெழுச்சியாக கற்கும் முறை. அதாவது நாங்கள் எங்களுடைய பாடங்களை படிக்க நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸ் அண்ட் சில ஃபார்முலாஸை பற்றி நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட்ஸ், அதாவது கற்றல் முறைகள். என்ன பார்க்க போகிறோம்? கற்றல் முறைகள். இதில் நம்பர் 1 என்னன்னா டென்ஷன் ஃப்ரீ செல்ஃப் லேர்னிங். என்னது? டென்ஷன் ஃப்ரீ செல்ஃப் லேர்னிங். அதாவது மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கமின்றி தங்களது பாடங்களை தன்னெழுச்சி முறையில் கற்றல். தன்னெழுச்சி முறையில் கற்றல். அதாவது எங்களுடைய பாடத்திட்டங்களை நாங்களே செல்ஃபாக படித்து ப்ரிப்பேர் பண்ணி அதையே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஜீரோ எரர் ரீடிங் ப்ராக்டிஸ். ஜீரோ எரர் ரீடிங் ப்ராக்டிஸ் போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதாவது பிழையே இல்லாமல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பாடங்களை கற்றல். தமிழிலும் ஆங்கிலத்திலும் பாடங்களை கற்றல். இந்த மெத்தடில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்களுடைய இங்கிலீஷ் மீடியம் புக்கான சயின்ஸ் புக் இருக்கும், அதை நாங்கள் வச்சுட்டு அண்ட் அந்த புக்கை கூடிய தமிழ் மீடியம் புக்கை வச்சு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படிப்போம். அப்போது எங்களுக்கு இங்கே புரியாத மீனிங் எல்லாமே எங்களுக்கு இந்த சைட் புரியும். இப்போது இதுலேயுமே சில வேர்ட்ஸ் எங்களுக்கு புரியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூகுள், மொபைல் ஃபோனில் கூகுள் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துப்போம். அதுக்கடுத்து அந்த லெசனையே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட்ஸ் ப்ரிப்பரேஷன். இதை போடுறதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் 4 கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ரெட், பிளாக், ப்ளூ இப்படின்னு சொல்லி 4 கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் நோட்ஸ் நாங்கள் எப்படி போட ஆரம்பிப்போம் அப்படின்னா 3 காலமாக பிடிச்சிடுவோம். 1, 2, 3ன்னு. ஃபர்ஸ்ட் காலத்தில் அதுக்குரிய டைட்டில், அதாவது இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அந்த சைட் போட்டுருவோம். அதுக்கடுத்து அதுக்குரிய டெஃபனிஷனை இன்னொரு சைடு எழுதுவோம். அதாவது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எழுதுவோம். அதுக்கடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டியான ஒரு பிக்சர் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியான பிக்சர் எடுத்து 3வது காலம் ஒட்டுவோம். திரும்பி நாங்கள் அந்த லெசன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைண்ட் மேப் போடுவோம். அதாவது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ்லாம் எடுத்து அதில் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே போட்டு மைண்ட் மேப் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து அந்த லெசனையே செமினார் பண்ணுவோம். அதாவது மிரர் ப்ராக்டிக்ஸ் மூலமாக கண்ணாடி முன்னாடி நின்று நாங்களே அந்த லெசனை எங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி பார்ப்போம். இல்லாட்டி எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, இப்போ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுவாங்க. திருப்பி அந்த லெசனையே நாங்கள் பிபிடி, அதாவது பவர் பாயிண்ட் மூலமாக கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில் 2ல் நாங்கள் எங்களுடைய லெசன்ஸை போட்டு வச்சுப்போம். இப்போ நாங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு லெசனையே இத்தனை வாட்டி பண்ணும்போது எங்களுக்கு இந்த லெசன் என்ன ஆகும், எவர்டம், அதாவது மனப்பாடமாக எப்பயுமே கேட்டாலும் நல்ல மனப்பாடமாக இருக்கும். ஸோ எதுக்கு நீங்கள் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த நீட், ஜேஇஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்காக தான். எதுக்காக அப்படின்னா 6th to 12th இருக்கக்கூடிய லெசன்ஸ்லேருந்து தான் நம்மளோட இந்த பாடத்திட்டங்கள் பூரா அந்த எக்ஸாம்ஸுக்கு, அதாவது நீட், ஜேஇஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் கேட்போம். அப்போது நாங்கள் இப்போ 6th இருந்தே இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த லெசன்ஸ் பூரா என்ன ஆயிரும், எவர்ட மெமரியாக எங்களோட மூளையில் பதிஞ்சிடும். அப்போது நாங்கள் அந்த எக்ஸாம்ஸில் ஈஸியாக அதிக மார்க்ஸ் நாங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா டென்ஷன் ஃப்ரீ செல்ஃப் ப்ரிப்பரேஷன். டென்ஷன் ஃப்ரீ செல்ஃப் ப்ரிப்பரேஷன். அதாவது மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கமின்றி தங்களது பாடங்களை தயாரிக்கும் முறை. அதாவது நம்மளுடைய பாடத்தை தயாரிக்கும் முறை. அதாவது இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா, நாங்கள் நோட்ஸ் போடுவோம், அதுக்கடுத்து அதையே மைண்ட் மேப் போடுவோம், இப்படி சொன்னோம் இல்லையா. அப்போ நாங்களே இந்த லெசன்ஸ் எப்படி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண அது என்னவாகும், எங்களுக்கு எவர்ட மெமரியாக பதியும்.
நெக்ஸ்ட் வந்து மூணாவது ஒன். தேர்ட் ஒன் என்னன்னா டென்ஷன் ஃப்ரீ செல்ஃப் லேர்னிங் இன் எக்ஸாமினேஷன். டென்ஷன் ஃப்ரீ செல்ஃப் லேர்னிங் இன் எக்ஸாமினேஷன். அதாவது மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கமின்றி தேர்வில் எழுதுதல். அதாவது தேர்வில் எழுதுதல். இப்போ நாங்களாவே செல்ஃப் லேர்ன் பண்ணி அந்த லெசன்ஸை பூரா நாங்கள் வந்து எவர்டா மெமரியாக இருக்கும்போது நாங்கள் எக்ஸாம்ஸில் போய் எந்த விதமான டென்ஷனுமே இல்லாமல் எங்களோட எக்ஸாம்ஸ் நாங்கள் படித்ததை நாங்கள் ஈஸியாக நோட்டில் எழுதி நிறைய மார்க்ஸ் வந்து நாங்கள் ஸ்கோர் பண்ணுவோம். அடுத்த மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா by not hard work but by smart work, soft work. இப்படி 4 டைப் ஆஃப் ஒர்க்கை வச்சு என்னென்னு பார்ப்போமா இன்னொரு வாட்டி. ஸ்மார்ட் ஒர்க், ஸ்பார்க் ஒர்க், ஸ்பாட் ஒர்க், சாஃப்ட் ஒர்க். இந்த 4 ஒர்க்ஸ் மூலமாக எங்களோட லெசன்ஸை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது என்னென்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்னா நான் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் லேர்னிங், அதாவது தன்னெழுச்சி முறை. நம்ம எந்த டியூஷனுக்கும் போகாமல் எந்த விதமான கோர்சஸுக்கும் போகாமல் நம்மளோட வீட்டில் நம்மளே உட்காந்து நம்ம லெசன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பாட் ஒர்க். ஸ்பாட் ஒர்க் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல படிக்க போகிறோம். ஏனக்கானான்னு உட்காராம நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும், நம்மளுக்கு ஃபெசிலிட்டியாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பக்கத்தில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு படிக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடணும், அதுக்குரிய பென்னு. இப்போ நம்ம சம்டைம்ஸ் பசிக்கும், அதுக்குன்னு எந்திரிச்சு போனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், அதுக்குரிய தண்ணி, பசிக்குதுன்னா ஸ்நாக்ஸு, எல்லாத்தையுமே தேவையானதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு தென் வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா வேறு எந்த வித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. அப்போ என்ன ஆகும், நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் 100% நம்ம மூளையில் வந்து பதியும். இது வந்து ஸ்பாட் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து ஸ்பார்க் ஒர்க், அதாவது நுண்மின்னல் முறையில். இப்போ நம்ம இப்படி படிக்கும்போது எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்காது. அப்போனா சீக்கிரமாக நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுடைய மூளையில் பதிய ஆரம்பிக்கும், எவர்டா மெமரியாக பதிய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததாக 4வது சாஃப்ட் ஒர்க், அதாவது அதிநுண் மென்முறையில் கற்றல். என்னது, அதிநுண் மென்முறையில் கற்றல். அதாவது நம்ம இப்போ வந்து எக்ஸாம் இப்போ அடுத்த வாரம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி வாரமோ இல்லை அதுக்கு முன்னாடி நைட்டில் உட்காந்து படிக்கணும்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு படித்தே ஆகணும்னு. அப்படி எந்த வித டென்ஷனுமே இல்லாமல் ரிலாக்ஸாக உட்காந்து நம்மளுடைய பாடங்களை வந்து ஜஸ்ட் வந்து அதை வந்து ரீகால் பண்ணி படித்து இந்த மாதிரி முறையில் படித்தோம் அப்படின்னா 100% நம்மளுடைய மூளையில் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் எவர்டா மெமரியாக பதியும். இப்போ நாங்கள் மெத்தட்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி எங்களுடைய லெசன்ஸை வந்து நாங்கள் படிப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா அட்டென்ஷன் இஸ் மெடிடேஷன் இன் கிளாஸ் ரூம். அட்டென்ஷன் இஸ் மெடிடேஷன் இன் கிளாஸ் ரூம். அதாவது வகுப்பில் கவனமே தியானம். அதாவது நம்மளுடைய வகுப்பில் இப்போ உட்காந்துருப்போம். இப்போ உட்காந்தோடனே நம்ம வந்து அங்கிட்டும் இங்கிட்டு திரும்பி பேசாமல் டீச்சர் என்ன நடத்துகிறாங்களோ அவங்க பின்னாடி திரும்பி பிளாக் போர்டில் எழுதும்போது கூட அவங்க என்னென்ன எழுதுகிறாங்க, அவங்க என்னென்ன சொன்னாங்க எல்லாத்தையுமே வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து டீச்சர் என்ன நடத்துகிறாங்களோ அவங்கள மட்டுமே பார்த்து இருக்கணும். இது வந்து வகுப்பில் கவனமே தியானம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லேர்னிங் இஸ் மெடிடேஷன் இன் ஹோம். லேர்னிங் இஸ் மெடிடேஷன் இன் ஹோம். அதாவது வீட்டில் படிப்பே தியானம். அதாவது வீட்டில் இருக்கப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ வீட்டில் போனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், தூங்குவோம், திரும்பி எந்திரிச்சு கொஞ்ச நேரம் படிப்போம், அப்படின்னு வந்துடும். ஆனால் சின்ன விஷயங்கள் இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வந்துருச்சு. சின்ன விஷயங்களை ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கலாம் வீட்டில். அடுத்து தேர்ட் ஒன் என்னன்னா சான்ஸ் மெடிடேஷன் இன் எவ்ரி ஆக்ஷன். அடுத்து என்ன சொல்ல வந்திருக்கேன், சான்ஸ் மெடிடேஷன் இன் எவ்ரி ஆக்ஷன். அதாவது ஒவ்வொரு செயலிலும் தியானமற்ற தியானம். தியானமற்ற தியானம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறோம். அதாவது இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவோம், போய் பல் துலப்போம்.
அப்போ நம்ம ப்ரஷ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணுறப்ப ஏதாவது அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் ப்ரஷ் பண்ணுறப்ப அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரஷ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், குளிப்போம். குளிக்கிறப்ப ஏன்னா தானே நின்று பார்த்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு ஒழுங்காகவே குளிக்க மாட்டோம். அதெல்லாம் இல்லை, நேராக நம்ம இப்போ குளிக்கிறோன்னா நல்லா வந்து அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி சாப்பிட்றப்ப நம்ம சாப்பாடு காலையில் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம அதை சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவோம், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்றப்ப இந்த டிவியை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு உட்காந்துருவோம். இல்லாட்டி அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி செல்லை பார்ப்போம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலில் ஃபுல்லாக 100% அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறது தான் தியானமற்ற தியானம். தேங்க்யூ.